அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். ஆதித்ய வந்தனம் என்றால் என்ன பார்க்கலாம். ஆதித்யா என்ற வார்த்தையின் அர்த்தம் சூரிய கடவுளானவர் என்று பொருள்படும். இங்கு ஆதித்ய வந்தனம் என்றால் சந்தியா வந்தனம் அல்லது சந்தியா தேவி வழிபாடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாயல்ல கீதம் பிரம்மன் ஜகத் கர்ணம் பிரம்மன் ஜகத் ஸ்ருதி லயக்கர்ணம் பிரம்மா பரமேஸ்வரா என வரையறுக்கப்பட்ட கடவுள்கள். இந்த வந்தனத்திற்கு நாம் முக்கியமான வேத மந்திரங்களை எடுத்துக்கொள்கின்றோம். ஒரு நாளில் 3 வெவ்வேறு சந்தியா வந்தனங்களில் இருந்து 3 வெவ்வேறு மந்திரங்கள் எடுக்கப்படுகின்றன. அதில் 3 வகையான சந்தியாவந்தனம் குறிப்பிடுகிறது. முதலில் பிராத சந்தியாவந்தனம், காலை வேளையில் சூரிய உதயத்திற்கு முன் செய்யப்படுவது. மாத்யானிக சந்தியாவந்தனம், மத்திய வேளையில் செய்யப்படுவது. சாயங்கால சந்தியாவந்தனம், மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் செய்யப்படும் சந்தியாவந்தனம் ஆகும். சந்தியாவந்தனத்தை செய்யும் போது அதை ஏற்று அருள் புரிய காலையில் வரும் காயத்ரி தேவி இளம் மங்கை உருவில் இருப்பாள். மத்திய சந்தியின் போது வெளிப்படும் காயத்ரி தேவி வெண்மை துணிகளை உடுத்திக்கொண்டு வெளி நிறத்தில் இளம் மங்கையாக காணப்படுவாள். மாலை சந்தியாவனத்தை ஏற்றுக்கொள்ள வரும் காயத்ரி தேவியானவள் கருப்பு நிறத்தில் வயதான மங்கையின் தோற்றத்தில் இருப்பாள் என்று கூறப்படுகிறது. சந்தியாவந்தனத்தில் நமக்கு ஆசமணியம், பிராணயாமம், சங்கல்பம், அர்க்கிய பிரதானம், காயத்ரி ஜபம் மற்றும் உபஸ்தானம் என்ற 6 கர்மாக்கள் பிரதானமாக உள்ளன. முதலில் ஆசமணியம் என்பது சுத்த தீர்த்தத்தை 3 முறை சரிக்கரிப்பது. பிராணயாமம் என்பது நம் உடலில் செல்லும் மூச்சு காற்றை முறைப்படுத்தி வெளியேற விடுதல். சங்கல்பம் என்பது சந்தியாவந்தனம் எந்த நேரத்திற்காக செய்கின்றோமோ அந்த காலத்திற்கான பிரார்த்தனை. ஹர்கயம் என்பது மந்தேகர் என்ற பெயருள்ள 30 கோடி குரோர ராஜசர்கள் இந்த சந்தியா காலங்களில் சூரியனை விழுங்க வருவார்கள். அவர்களிடமிருந்து சூரியனை காப்பாற்ற தேவர்களுக்கு ரிஷிகளும் தபஸ்விகளும் சந்தியா காலத்தில் அர்க்கியத்தை விடுவர். அது வஜ்ராயுதமாக மாறி சூரியனுக்கு உதவுமாம். எனவேதான் பூமியில் பிராமணர்களும் மற்றவர்களும் இந்த சந்தியாவனம் என்பதை செய்ய வேண்டும் என்று நியதி உள்ளது. ஒருவனின் சந்தியாவந்தனத்தில் காயத்ரி ஜபம் முறையாக செய்யும் போது அவனுக்கு 4 வேதங்களை சொல்லிய பலன் கிடைப்பதால் காயத்ரி ஜபத்தை தான் சந்தியாவந்தனத்தில் ஜபிக்க வேண்டும் என சாஸ்திர நியமும் உண்டு. ஜபத்திற்கு பிறகு உபஸ்தானம், திக்பந்தனம், அபிவாதனத்தை செய்ய வேண்டும். நித்திய கர்மாவில் அடங்கிய சந்தியாவந்தனத்தை செய்யாமல் இருந்தால் அவன் பாபியாகி விடுவான் என தேவி பாகவத்தில் கூறப்படுகிறது. முடிந்தவரை அனைவரும் சந்தியாவந்தனம் மற்றும் காயத்ரி ஜபத்தினை தினமும் காலை மாலையில் 3 வேளைக்காகவும் செய்வோம். நிலையில்லா வாழ்வை விட்டு நிலையான மோட்சத்தை நாம் அடைவோம். நன்றி, வணக்கம்.